கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அந்த 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தன்னை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவது இல்லை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனால, அவர் மேல் அவரை விசுவாசிக்கிறதுனால, இவர் எனக்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன், எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய வியாதிகளுக்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லி, தேவகுமாரன் என்று நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த நாட்களில் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் யாராய் இருந்தாலும் அவன் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை தேவன் தாமே அவனுக்களை கொடுக்கிறார். கர்த்தர் நாமத்து மகிமையுண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை பெறுவது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே, அவர் இந்த உலகத்தில் அவர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அவன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவரே, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவரும் அவனை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவனுடைய அன்பு இந்த பூமியில், இந்த உலகத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.